எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்ங்கிறத பார்க்கலாம். ஃபுல் மூன். ஸோ இந்த ஃபுல் மூன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பவர்ஃபுல். இந்த டைம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் மூனோட எனர்ஜி கைண்ட் ஆஃப் ஹையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த டைமில் ஏதாவது ஒரு புதுசாக ஆக்ஷன், ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை விட்டு வெளியே போகணும், இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு பதில் கிடைக்கணும். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஃபுல் மூன் டைமில், இந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு போல்டு டெசிஷன், தைரியமான முடிவு, அது இந்த டைம்ல எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஃபுல் மூன் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அண்ட் இந்த பவர்ஃபுல் எனர்ஜியோட உங்களுக்கு என்ன மாதிரியான பவர்ஃபுல் மெசேஜஸ் ஆல்சோ டிவைன் சைட்ல இருந்து, இந்த யூனிவர்ஸ் சைட், பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வருது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். 3 பைல் இருக்கு. ஓகே, இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் முன்னாடி 3 பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1 ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டு. ஸோ இந்த கார்டோட இமேஜ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்றவங்க இந்த பைல சூஸ் பண்ணிக்கலாம். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலும் நல்லா பாருங்க. இதில் இருக்கிற இமேஜஸ் எது உங்களுக்கு பிடிக்குது, எது உங்களோட கனெக்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் இந்த டைமில் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த ஃபுல் மூனில் என்ன பவர்ஃபுல் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கார்டை நான் அப்பவே பார்த்தேன். Yes, see, pile number 1. See, இந்த பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ் ஒன்று வருது. தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களோட கவனத்தை கொண்டு போகாதீங்க. பிகாஸ் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு லைஃப் டெசிஷன் எடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஹை காம்படிஷன் சொல்லலாம். அதாவது உங்களுக்கும் சரி, உங்களோட யாரு காம்படிஷன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு ரேஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க இழந்த அந்த மரியாதை, நிறைய ரெஸ்பெக்ட் இழந்திருப்பீங்க. நீங்க நிறைய லாஸஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க உங்களை. ஸோ நம்பி ஏமாந்தது அதிகம்.
பைல் நம்பர் 1, கரெக்டா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு நீங்க என்ன விஷயத்தெல்லாம் இழந்தீங்களோ, ஏமாந்தீங்களோ, அது எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய டைம் பீரியட். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த டைம்ல உங்களுடைய இன்ட்யூஷன் வெரி 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை டெஃபினட்டாக நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு பவர்ஃபுல் மெசேஜாகவும் வருது, ஒரு வார்னிங் சைனாகவுமே வந்துட்டு வருது. ஓகேங்களா? See, look at the energy. இதோட எனர்ஜி பாருங்க, இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி ஹை, வெரி ஹை. உங்களுக்கு வந்து ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து ஒரு எஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்சரும் வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. அன்னெசரியா பயப்படுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அதை இந்த டைம் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய உதவி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்பதான் சொன்னேன், பயம், அந்த பயத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணுங்க. சரியா? மோஸ்ட்லி வந்துட்டு இல்லாத விஷயத்த கற்பனையில கொண்டு வரதே வந்துட்டு பைல் நம்பர் 1 அதிகமா பண்ணுவீங்க. சரியா? ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட பேட் டைமிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகிக்கிட்டே தான் வருது. சரியா? நீங்க ரொம்ப உழைப்பாளி பைல் நம்பர் 1. ஸோ அந்த உழைப்புக்கான ஒரு ரிசல்ட்னு ஒன்று இருக்கணும்ல, ஒரு பதில்னு ஒன்று இருக்கணும்ல, அது டெஃபினெட்லி இந்த டைம் கிடைக்கும். ஓகேவா? ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல யார முன்னாடியும் தேவையில்லாம நீங்க ஒரு தலை குனிய வேண்டாம் அப்படிங்கிறது. பிகாஸ் பைல் நம்பர் 1 வந்துட்டு அன்னெசரியா நிறைய வேலைகள் வந்துட்டு நீங்க தப்பே செய்யலைன்னாலுமே தப்பு மற்றவங்க சொன்னா அதை அக்செப்ட் பண்றீங்க. பார்த்தியா? ஒருவேளை நான் செஞ்சிருப்பேனோ, இருக்கலாம், நான் கோவத்தில் ஏதோ பேசியிருப்பேன், அந்த எண்ணத்தை ஸ்டாப் பண்ணுங்க. இட் இஸ் த டைம். உங்களுக்கான இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு டைம். அண்ட் டிவைன் சைட்ல இருந்து யூ காட் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ யுவர் ஹார்ட் ஒர்க் பேயிங் ஆஃப்னு வருது. ஸோ இது எல்லாமே ஒரு வெரி பவர்ஃபுல் ஒரு வார்னிங் சைனும் வருது, ஒரு பவர்ஃபுல் குட் நியூஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் நல்ல ஒரு மெசேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த எனர்ஜி வச்சுட்டு நீங்கள் டெஃபினெட்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கான பிளேஸை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்ட் செட்டை செட் பண்ணுங்க. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃபுல் மூன் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கணும். ஓகே, ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு குட் நியூஸ் டெஃபினெட்லி வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை கல்யாண விஷயம், மேரேஜ் சம்மந்தமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பொறுமையாக இருந்திருக்கீங்க. அந்த பொறுமைக்கு இந்த டைம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி, யாரோ ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் தப்பே பண்ணலை, பட் இருந்தும் தப்பு பண்ணீங்கன்னு ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ இருந்தும் பொறுமையாக இருக்கீங்க. பார்த்தீங்களா? ஸோ டெஃபினெட்லி பைல் நம்பர் 2 அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய டைம் பீரியட் இது. அதாவது ரீகன்சிலியேஷன் பாசிபிள். ஒரு சில உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சு போயிருக்கலாம். அது திரும்ப பேசுறதுக்கு, கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன், இது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு வர காத்திருக்கு. நெக்ஸ்ட், ஸோ இது ஒரு டெஃபினெட்லி வெரி குட் நியூஸ் தான் பைல் நம்பர்
2க்கு, பிகாஸ் இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் நீங்கள் இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஹாப்பினஸ் இருக்கு, எஸ், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ரகசியம், ஏதோ ஒரு உண்மை உங்களை நோக்கி வர காத்திருக்கு. அந்த ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்லாமல், அந்த ஒரு சீக்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 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 விதத்தில் அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம், ஒரு விதத்தில் அது ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கறதாக இருக்கலாம், ஒரு விதத்தில் அது ஒரு தெளிவு கொடுக்கும்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பட் அந்த ஒரு செய்தி டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த டைமில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அது உங்களை நோக்கி வருது. ஓகே, see, you are strongly protected. Pile number 2, அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. டிவைன் சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கும் இந்த டைம். அண்ட் இந்த டைமில் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நியூஸ் உங்களை நோக்கி வருது இல்லை, அதுவுமே ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். பட் ஏதோ ஒரு கிஃப்ட் வந்துட்டு பைல் நம்பர் 2 இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு விஷயம், ஓகே, இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லியாச்சு. இந்த டைமில் ஒரு வார்னிங்கும் வரணும்ல, அப்சல்யூட்லி வருது. வார்னிங் என்ன அப்படின்னா, உங்களை சம்மன், யாரோ ஒருத்தவங்க உங்களோட இடத்த பிடிக்கணும், உங்களை கீழே தள்ளணும், விச் மீன்ஸ் தட் உங்கள் பொசிஷனுக்கு, உங்களோட இடத்துக்கு அவங்க வரணும் அப்படின்னு நினைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வந்து லைம் லைட்டுக்குள்ளார வரணும், எல்லாரும் அவங்கள வந்து இது பண்ணிட்டு உங்களை இக்னோர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கோ இருக்கு. ஸோ அந்த நபரோட செய்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல், அது உங்களை ட்ரிகர் பண்ணும். ஓகே, கேர்ஃபுல். எஸ், ஸ்டே இன் அ பாசிட்டிவ் மோட், வாட் எவர் ஹேப்பன்ஸ், எது நடந்தாலும் சரி பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருங்க. குட் திங், குட் கிஃப்ட் இதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக நடந்தாலும் சரி வந்தாலும் சரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. உங்களோட விஷன்ஸில் இருந்து வெளியே வர வேண்டாம், விச் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். பைல் நம்பர் 2. ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் பைல் நம்பர் 2, ஐ எம் ஸ்ட்ராங் பர்சன், நத்திங் கேன் டிஸ்டர்ப் மை பீஸ் ஆஃப் மைண்ட். நான் ரொம்ப தைரியமான ஒரு நபர், யாராலையும் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் கஷ்டப்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3, இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் டைமில் என்ன மெசேஜஸ் வருது, வாட் பவர்ஃபுல் மெசேஜ், இல்லை என்ன ஒரு வார்னிங் சைன் வருது உங்களுக்கு? Okay. So பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு சொல்வோம்ல, இனாஃப் இஸ் இனாஃப். அதுக்கு தான் இந்த டைம். என் பொறுமைக்கு ரொம்ப, என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவோம்ல, நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே முடியாது, அந்த எனர்ஜி தான் வருது, ரொம்ப ஹையாக வருது. அண்ட் பைல் நம்பர் 3 இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்ட்ராங் பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வர காத்திருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து இந்த டைமில் ஒரு பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங், இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட், இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் ஹிண்ட், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப நடக்கும்.
ஸோ இந்த டைம் பீரியட் வந்து இட்ஸ் அ வெரி ஒரு நியூ டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். பட் ஆல்தோ டிவைன் சைடில் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், டெஃபினெட்லி கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுடைய ஆக்ஷன் டெசிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது, யார் மூலியமா கிடைக்கும்னு உங்களால சொல்ல முடியாது. திடீர்னு வரும், எப்படி ரேண்டம்லி வரும். ஸோ அந்த ஒரு டைமில் எப்படி அதுக்கு முடிவு எடுக்கிறீங்க, வெரி இம்பார்ட்டண்ட். டெசிஷன் மேக்கிங்கிறது ஒரு சேலஞ்ச் தான் பைல் நம்பர் 3க்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நாட்களாக பைல் நம்பர் 3 உடைய ஹார்ட் பிரேக் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, எல்லா விதத்திலையும் ஏமாந்தாச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்ஸ் அது உங்களை வீக் ஆக்குச்சோ இப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரத்துக்கு காத்திருக்கு. அது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பலவீனமா இருந்ததோ அது பலமாகறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கு. ஆனா அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்லயும் சரி உங்களோட கெரியர்லயும் சரி நீங்க நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. விச் மீன்ஸ் இன்னும் நல்லா வந்து ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும். தட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் ஆல்சோ ஃபார் பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3யோட ஒரு வார்னிங் சைன் என்ன தெரியுமா? நல்லா வந்தாச்சு, ஓகே, வெரி குட் நியூஸ் எல்லாம் சொல்லியாச்சு. பட் ஆனால் ஒரு வார்னிங் சைன் கொடுக்கணும்ல இந்த டைம்ல. ஸோ அதுவும் சேர்ந்துல வருது. வார்னிங் சைன் என்ன? ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம், ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் வேண்டாம். நான் நினைச்சேன்னா இதெல்லாம் ஈஸியா முடிச்சிருவேன், அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுறதும் சரி நினைக்கிறதும் சரி ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட வார்த்தைகள் உங்களோட எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். வெரி குட் நியூஸ் வருது, இழந்த எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுக்கான டைம். பட் அட் த சேம் டைம் கேர்ஃபுல். ஓகேங்களா? நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களோட செயல்கள்ல கவனம் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக திரும்ப காத்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. லக் இஸ் ஆன் யுவர் சைடுன்னு வந்தாச்சு. ஸோ அப்போ அந்த கிடைக்கிற அந்த லக்கை வந்துட்டு அழகா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வார்னிங் சைன் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும், ஐ மீன் கடைப்பிடிக்கணும். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 3. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் good opportunities in my life, I am in control of my emotions. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ that's all for pile number 3. அண்ட் ஒன் மோர் வந்து பைல் நம்பர் 3க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இட் டசன்ட் எண்ட். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியட்ல நீங்க நிறைய வந்துட்டு ஒரு குட் சர்வீசஸ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. பிகாஸ் பிளெஸிங்ஸ் கொஞ்சம் ஆடடாகவே வந்து தேவைப்படுது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நிறைய இப்போ நான் இவங்களுக்கு இது செய்யணும் அது செய்யணும், கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி இந்த டைமில் செய்யுங்க. அதோட எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பைல் நம்பர் 3. பிகாஸ் அது கொஞ்சம் ஒரு உங்களுக்கு இன்னொரு ஒரு பெனிஃபிட்டாகவுமே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் அலாங் வித் வார்னிங் சைன். ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த ஃபுல் மூன் அப்போ என்ன நடக்க காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நன்றி.